உலகம் அவனை வெறுத்தது. அவன் நடந்த பாதையிலே மனிதர்கள் திரும்பிப் பார்த்தார்கள். ஆனால் கருணையால் அல்ல, அவமானத்தால். அவனது சொந்தங்களே நீ தீட்டு என்று சொல்லி வீட்டின் கதவை மூடினார்கள். ஒரு மனிதன் என்ற அடையாளமே அவனுக்கு மறுக்கப்பட்டது. அவன் உயிரோடு இருந்தான், ஆனால் வாழவில்லை. அவன் ஒரு நடமாடும் மரணம். வலி, அவமானம், தீராத கண்ணீர், இவைதான் அவனது வாழ்க்கை. அவன் பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் சுமந்த வலி வானத்தை தொட்டது. அவன் இரவு முழுக்க அழுதான், பகல் முழுக்க மறைந்தான். மனிதர்கள் இருக்கும் இடத்திலிருந்து தொலைவில் வாழ்ந்தான். ஒரு தொடுதலுக்காக ஏங்கினான், ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தான். நான் மனிதன்தான் என்று சொல்ல யாராவது இருப்பார்களா என்று அவன் தினமும் எதிர்பார்த்தான். ஆனால் யாரும் வரவில்லை. அவன் தனிமை அவனை மெதுவாக கொன்று கொண்டே இருந்தது. அந்த நாள் ஒரு மனிதன் அவனைக் கண்டார். மற்றவர்கள் போல விலகிவிடவில்லை. அவனை பார்த்தார். அவனது காயங்களை அல்ல, அவனது இதயத்தை பார்த்தார். அவன் நடுங்கிக் கொண்டு அவரிடம் வந்தான். கண்ணீர் வழிந்தபடி அவன் கேட்டான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும். அந்த நொடியில் அவர் செய்தது என்ன தெரியுமா? அவர் அவனை தொட்டார். ஆம், யாரும் தொட்டுக்கூடாத அந்த உடலை அவர் தனது கரத்தால் தொட்டார். அந்த ஒரு தொடுதல் அவனது உடலை மட்டுமல்ல, அவனது உடைந்த இதயத்தையும் சுகப்படுத்தியது. அவர் சொன்னார், எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு. அந்த நொடியில் அவனது காயங்கள் மறைந்தது. அவனது வாழ்க்கை மாறியது. அவன் மீண்டும் மனிதனானான். அவன் மீண்டும் வாழ ஆரம்பித்தான். அது ஒரு குஷ்டரோகியை தொட்டது மட்டுமல்ல, நம்பிக்கை இழந்து நின்ற ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் அவர் தீண்டினார். இன்றும் உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்கள் மௌனமான அழுகை அவருக்கு கேட்கும். நீங்கள் பேசாத வேதனைகளையும் அவர் புரிந்து கொள்கிறார். மற்றவர்கள் உங்களை விலக்கி வைத்தாலும், உலகம் உங்களை கைவிட்டாலும், அவர் மட்டும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதோ அவர் உங்களை தேடி வருகிறார். தாமதிக்காதீர்கள், அவரிடம் செல்லுங்கள். கண்ணீர் இருந்தாலும் செல்லுங்கள், வலி இருந்தாலும் செல்லுங்கள், நம்பிக்கை இல்லை என்றாலும் செல்லுங்கள். நீங்கள் கேட்கும் அந்த நொடியில், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், அவர் பதில் சொல்வார், எனக்கு சித்தமுண்டு. அவர் உங்கள் உள்ளத்தை தொடும்போது உங்கள் காயங்கள் மறைந்து போகும். உங்கள் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் இருள் வெளிச்சமாகும். உங்கள் முடிவு ஒரு ஆரம்பமாகும். இன்று உங்கள் வாழ்க்கை முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். அவர் தொட்டால் மரணம் கூட வாழ்க்கையாக மாறும்.